ரவியே வந்துட்டா. அவரோட ஒப்பீனியன் மாப்பிள்ள, ரதிகிட்ட இதை பத்தி ஒண்ணும் கேட்காதீங்க. அது எப்படி மாமா கேட்காம இருக்க முடியும்? ஏண்டி மாப்பிள்ள வந்திருக்காரு, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க? விடுங்க அத்தை, நான் பேசிக்கிறேன். பேசிட்டு வந்துடுறேன் மாமா. மாப்பிள்ள வந்திருக்காரு, போய் ஏதாவது டிஃபன் பண்ணு. ரெண்டு பேரும் ஏதாவது சண்டை போட்டுக்க போறாங்க. நான் போய் என்னன்னு பாக்கட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணும். புருஷன் முன்னாடிக்குள்ள 1000 இருக்கு. நீ அதுல போய் மூக்க விடுற. நீ போய் வேலையை பாரு. போமா. சரிங்க. ஏ ரதி, மாமாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அந்த விஷயத்து கூட நீ என்கிட்ட சொல்ல மாட்டே? எதுக்கு சொல்லணும்? புரியல. நான் மெல்ல மெல்ல உங்ககிட்ட இருந்து விலகி போலான்னு நினைக்கிறேன். நீங்க நெருங்கி நெருங்கி வந்துட்டே இருக்கீங்க. நீ விலகு. அவங்க ஏன் விலகணும், நான் ஏன் விலகணும்? நீ விலகணும்னு நினைக்கிறது வேணா உண்மையா இருக்கலாம், ஆனா அது உன்னால முடியாது. நடந்து போன ஒரு சின்ன தப்புக்காக ஏன் நீயோ கஷ்டப்பட்டு என்னையோ கஷ்டப்படுத்திட்டு இருக்க? அப்படி மொத்தமா அப்படி மொத்தமா என்கிட்ட இருந்து விலகி போகணும்னு நினைச்சுன்னா பழிச்சுட்டு போய் அவங்க கிட்ட சொல்ல வேண்டியது தானே? அது உன்னாலே முடியல, என்னாலே முடியல. அப்புறம் ஏன் இந்த கஷ்டம்? இத பாரு, உன்னோட தனிப்பட்ட விஷயம் எதுவுமே நீ என்கிட்ட சொல்ல வேண்டாம். நான் அதை கேட்கல. ஆனா இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது நீ அதை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. எவனோ ஒரு 3வது மனுஷன் சொல்லியா நான் அதை தெரிஞ்சுக்கணும்? சொல்லு. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? ஓ சரி, போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். என்ன? அவன் உன்கிட்ட என்ன பேசிட்டு இருந்தான்? யாரு? நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். என்ன பாத்தீங்க? சும்மா சமாளிக்காத. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அவன் உன்கிட்ட கோவமா பேசிட்டு இருந்தான். அதான் அவன் என்ன பேசிட்டு இருந்தான்னு கேக்குறேன். அப்போ நீங்க அப்பாவை பார்க்க வரல, என்ன விசாரிக்கத்தான் வந்திருக்கீங்க, அப்படிதானே? யார் கூட வேணா என்ன வேணாலும் பேசுவேன். அதை கேட்க நீங்க யாரு? சரி, நான் வரேன். சொல்லுங்க சார். மேனேஜர் இருக்காரா? இருக்காரு சார். பார்க்கணுமே. பார்க்கலாம். கான்ஸ்டபிள், இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் பேசிட்டு வந்தேன். ஓகே சார். வணக்கம் சார். வாங்க சார். வணக்கம். ஐ எம் இன்ஸ்பெக்டர் தீனா. ப்ளீஸ் சிட் டவுன். ஒரு கேஸ் சம்பந்தமான என்கொயரிக்காக நான் வந்திருக்கேன். என்ன கேஸ் சார்? மர்டர். 2 நாளைக்கு முன்னாடி ஆதம்பக்கம் மாயா கார்டன்ல டீகம்போஸ்ட் ஸ்டேஜில் ஒரு பாடி கிடந்துச்சு.
போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அந்த நபர் பின் தலையில பலமா அடிபட்டு கொலை செய்யப்பட்டிருக்காருன்னு இருக்கு. யார் சார் அவரு? எங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றவரா? தெரியல. அத பத்தி விசாரிக்க தான் நான் இங்க வந்திருக்கேன். இதான் அவரோட போட்டோ. இவர் உங்களுக்கு தெரியுமா? இல்ல சார், இவர் எங்க ஸ்டாஃப் கிடையாது. இவர் பாடி கிடந்த கொஞ்ச தூரத்துல இவரோட செல்போன் கிடைச்சது. ஏறக்குறைய இவர் கொலையான அன்னைக்கு 2 தடவை உங்க ஆபீஸ் நம்பருக்கு ட்ரை பண்ணிருக்காரு. நல்லா கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க சார். ஒருவேளை உங்க ஆபீஸ்ல வேலை செய்யற ஸ்டாஃப் யாரு கூடயாவது இவரை நீங்க பாத்துக்கலாம். இல்ல சார், எனக்கு ஒன்றும் அப்படி பார்த்ததா ஞாபகம் இல்லையே. ஓகே, விசிட்டர்ஸ் யாராவது வந்தாலோ என்கொயரி கால்ஸ் வந்தாலோ அதை ரிஜிஸ்டர் பண்ற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? இல்ல சார். அப்போ உங்க ஸ்டாஃபுங்க கிட்ட நான் என்கொயரி பண்ணிக்கலாமா? தாராளமா என்கொயரி பண்ணிக்கங்க. ஓகே, தேங்க்யூ. வித் ப்ளஷர். ஹலோ சார். உங்க பேர் என்ன? குமார் சார். ஓ, இவரை பார்த்திருக்கீங்களா? இல்ல சார், பார்த்தது இல்ல. தெரியாது. இங்க வந்தது இல்லையா? இல்ல சார். தம்பி சார், இவரை பார்த்திருக்கியாப்பா? இல்ல சார், பார்த்தது இல்ல சார். இல்ல சும்மா சொல்லு. இல்ல சார், பார்த்தது இல்ல. ஓகே தம்பி. சார், இவர் இந்த ஆபீஸ்க்கு வந்ததா சொல்றாங்க, பாத்திருக்கியா? இல்ல சார், பார்க்கல. இங்க மேனேஜரை பாக்குறதுக்கு கூட ஒருவேளை இல்ல சார். வந்திருக்கலாம், பார்க்கல? இல்ல சார், பார்த்தது இல்ல. தம்பி, இவரை பாத்திருக்கியா? இல்ல சார், பார்த்தது இல்ல. நல்லா பார்த்து சொல்லு. இல்ல சார், நான் பார்த்தது இல்ல சார். சார், இவரை பாத்திருக்கீங்களா நீங்க? உட்காருங்க உட்காருங்க. பார்த்தது இல்ல சார், எனக்கு தெரியல. இவரை பாத்திருக்கியா தம்பி? சார், இவர் எங்கேயோ பார்த்திருக்கேன் சார். ஞாபகம் வந்துச்சு சார். இவர் ஒரு நாள் ராகவன் சாரை தேடி இங்க வந்திருந்தாரு சார். ராகவன்னா யாரு? சார், அவர் இங்க ஒரு எக்ஸிகியூட்டிவ். ஓ, அவரை கொஞ்சம் கூப்பிடுங்க. சார், அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாரு. எந்த ஊருக்கு போனாரு? சார், கும்பகோணம் பிரான்ச்சுக்கு போயிட்டாரு. அப்புறம்னா ஃபங்க்ஷனுக்கு இந்த பச்சை புடவைய கட்டிக்கோ, உனக்கு பிடிச்சிருக்குல்ல? நான் செலக்ட் பண்ணி வாங்குனதுமா, எப்படி எனக்கு பிடிக்காம போகும்? அப்புறம் அம்மா, அண்ணி கூட புடவை எடுக்கணும்ல? ஆமாண்டி, எல்லாருக்கும் துணி எடுத்தாச்சு. உன் அன்னிக்கு எடுக்கணும்னா அவ வரணும்ல. அவ வந்தான்னா அவளை கூட்டிக்கிட்டு போய் எடுக்கலான் இருக்கேன். அவ எப்ப வராளாம் தெரியலையேம்மா. இங்க பாரு, நீ கல்யாண பொண்ணு, உன்னை எல்லா இடத்துக்கும் கூட்டிக்கிட்டு என்னால அலைய முடியாது. எனக்கு கூட மாட ஹெல்ப்புக்கு ரதி வந்தாதான் நல்லா இருக்கும். சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் நேர்ல போய் கூப்பிடணும். அங்கெல்லாம் என்னால தனியா போக முடியாதுரி. ரதி வந்துட்டான்னா நானும் அவளுமா போய் கூப்பிட்டுட்டு வந்துருவோம். நீ என்ன சொல்ற? சரிம்மா. சரி, நீ அவளுக்கு ஃபோன் பண்ணி எப்ப வரான்னு கேளு. அவ வராம நிறைய வேலைகள் அப்படியே நிக்குது. நான் சொன்னேன் அவகிட்ட சொல்லு. உடனே கிளம்பி வரணும்னு அம்மா சொன்னாங்கன்னு சொல்லு. சரியா? இதெல்லாம் எடுத்து வை. சொல்ல பெருனா. அண்ணா, நிச்சயதார்த்தத்துக்கு அண்ணி வரணும்ல, அம்மா கூப்பிட சொன்னாங்க. சரி, நான் இப்ப அண்ணி கால் பண்ண, ஆனா ரிங் போயிட்டே இருக்கு. ஏதாவது வேலையா இருந்திருப்பா, அப்புறமா பேசு. அண்ணிய உடனே கிளம்பி வர சொன்னாங்க. அண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்கள அழைச்சிட்டு ரிலேஷன்ஸ் வீட்டுக்குலாம் அம்மா போகணும்னு சொன்னாங்க. அண்ணி என்னடானா போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க.
அண்ணா அண்ணி வருவாங்களா அண்ணா? அதெல்லாம் நிச்சயமா வருவா. அவளை கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. ஆனா இந்த டைவர்ஸ் விஷயமா நீ அன்னைக்கிட்ட இது வரைக்கும் எதுவும் பேசல? சேச்சே, அதுல நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் போய் காட்டிக்கலண்ணா. சரி, நீ போன் வை, என்னன்னு நான் பாத்துக்கிறேன். அண்ணா, அவங்க கிட்ட பேசிட்டு நீ மறக்காம எனக்கு என்னன்னு சொல்றியா? சரி, பாய். என்ன ராகவன் லவ் பண்ணதும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. ஒரு வேண்டாத விருந்தாளியாத்தா இந்த வீட்டுல இருக்க வேண்டி இருக்குமோங்கிற சங்கடத்தோட தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். வந்த சில மாசங்கள்லயே எவ்வளவு மாற்றம். இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் என்ன ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. ரத்தின்னு என் மாமியார் என்ன தாங்குறாங்க. என் மாமனார் ஒரு பக்கம் என்னையும் என் சமையலையும் பாராட்டி தள்ளுறாரு. அபர்ணாவும் கிஷோரும் என்கிட்ட ரொம்ப நல்லா செட் ஆயிட்டாங்க. என்னையே சுத்தி சுத்தி வராங்க. ராகவன் கூட சொன்னாரு, உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீ என் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் வேண்டியவள் ஆயிட்ட. என் கூட பேசுறதுக்கான நேரம் குறைஞ்சு போய் என் ஃபேமிலி ஆட்கள் கூட தான் எப்பவுமே பேசிட்டு இருக்கேன்னு கிண்டல் பண்றாரு. நாளைக்கு எனக்கு கல்யாண நாள். இப்ப இருந்த எல்லாரும் பரபரக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அநேகமா நாளைக்கு ஒவ்வொருத்தரும் எனக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட், ஒரு சர்ப்ரைஸ்னு என்ன அசத்தணுங்கிற பிளான்ல இருக்காங்கன்னு தெரியுது. பார்க்கலாம். நல்லா இருங்க. ரெண்டு பேரும் எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும். எழுந்திருங்கப்பா. தீர்க்காயசா சௌக்கியமா இருக்குமா? ஏன் எங்க காலையில விழ மாட்டீங்களா? சரி, உன் காலையில விழுந்தா போச்சு. செல்லம், வா. ஐயோ
வேணாப்பா, உன்னால நம்ப முடியாது. நீ கால விழுற சாக்குல வெள்ளி கொலுசை கழட்டிட்டு போயிடுவ. எனிவேஸ், உங்களுக்கு இன்னைக்கு வெட்டிங் டே, அதனால விடுறேன். ஹாப்பி ஆனிவர்சரி. ரொம்ப தேங்க்ஸ் மா. நல்லா வேண்டாண்ணா. சாரி சாரி. நானா உன் கால்ல இருக்கிற கொலுசை கழட்டுறேன். சாரி சொல்லு. அவன் ப்ளீஸ் நான் விடுங்க. சாரி சரி, கையை விடுங்க. விளையாட்டுக்கு தானே சொன்னேன். அண்ணி நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் அவ யாரு மாதிரி காது வரைக்கும் நீண்டு கிடக்கு. சும்மா இருடா எருமை. போடி வெள்ள உழுவ. போடோ நீர் யானை. அடி போடி குள்ள வாத்து. இப்படி லூஸ் மாதிரி பேசாதடா. ரெண்டு பேரும் வாயை மூட்டு கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ராகவனுக்கும் ரதிக்கும் இன்னைக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. அவங்களோட சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு இப்படி சண்டை போட்டா என்ன அர்த்தம்? சரி விடுறி, இப்ப எல்லாருமா சேர்ந்து கபாலீஸ்வரர் கோயில் போறோம், அப்படித்தானே? வெட்டிங் டே அவங்களுக்கு, அவங்க பின்னாடியே நாமளும் வாழை பிடிச்சிட்டு கூட போறதா? அத்தை, மாமா சொல்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போலாம் அத்தை. மா, நான் சொல்லல? ஓய், என்ன எல்லாரும் சேர்ந்து பெருசா ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்கீங்களா? மாச கடைசி, கையில ஒரு பைசா இல்ல, எல்லாரும் அழகா இந்த பக்கத்துல இருக்கிற கபாலீஸ்வரன் கோயில் போயிட்டு வந்துடலாம், அவ்வளவுதான். அண்ணே, கோயில்ல கொடுக்குற பொங்கல் சுண்டல் அதுலயே முடிச்சுக்கலாமாண்ணே? டேய், அவனை ஏன்டா முறைக்கிற? நான் அப்பர்ணா கிஷோர்லாம் சேர்ந்து ஒரு பிளான் போட்டிருக்கோம். பிளானா? என்ன பிளான்? இன்னைக்கு சாட்டர்டே, நாளைக்கு சண்டே. சோ 2 நாளும் உங்க 2 பேருக்கும் ஆபீஸ் லீவ் தானே? அதனால நீயும் அண்ணியும் மகாபலிபுரத்துல இருக்கிற ரெசார்ட்க்கு போறீங்க. மகா நாங்க மட்டுமா? கல்யாணம் ஆகி இன்னையோட 1 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் நீங்க 2 பேரும் எங்கேயாவது தனியா போயிருக்கீங்களா? எங்க போனாலும் குடும்பத்தோட தானே போயிருக்கோம். இந்த வயசுல புருஷன் கூட தனியா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகணும்னு உனக்கு ஆசையே இல்லையாம்மா? அதுக்காகத்தான் நாங்க இந்த ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஏற்பாடுலாம் சரி, ஆனா என்கிட்ட பணம் இல்லம்மா. நான் தரேன்டா. அத்தை வேணாம் அத்தை, நம்ம எல்லாருமா சேர்ந்து போலாம். இங்க பாரு, நீ எதுவும் பேசக்கூடாது. 2 நாள் இந்த குடும்பத்தை மறந்துட்டு 2 பேரும் சந்தோஷமா இருந்துட்டு வாங்க. அதி அவ சரியான கஞ்ச பசனாரிமா, 10 பைசா வாங்க முடியாது. இந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணாதமா, வாங்கிட்டு சந்தோஷமா போயிட்டு வாங்க 2 பேரும். இந்தப்பா வாங்கிக்கடா. வாங்கிக்கடா. தேங்க்ஸ்மா. அம்மாவுக்கு போய் யாராவது தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? லூசாடா நீ. இங்க பாரு, வேணுங்கிற அளவுக்கு அதுல காசு இருக்கு. என் மருமக என்ன கேட்டாலும் உடனே அவளுக்கு வாங்கி கொடுத்துரு. அண்ணே, நான் வேணா கால் டாக்ஸிக்கு ஃபோன் பண்ணட்டுமா? வேண்டாம். அன்னைக்கு பைக்ல போறது தான் ரொம்ப பிடிக்கும், அதுவும் ஈஸியா ரோட்ல. ஏய், நீ என் டைரிய படிச்சியா? சாச்சு, அன்னைக்கு ஒரு நாள் நீங்க எழுதிட்டு இருக்கும்போது சும்மா எட்டி பார்த்தேன். அப்படியா? இனிமே அது உன் கைக்கு கிடைக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன். சரிமா, டைம் ஆயிட்டு இருக்கு, 2 பேரும் கிளம்புங்க. சரி, போயிட்டு வாப்பா. வரேன். சந்தோஷமா போயிட்டு வாமா. போயிட்டு வாமா. பாய் அண்ணி. பாய் அண்ணி. பாய் நவ. இளங்கோ, சொல்லுங்க மேடம். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நான் இங்க இருந்தேன்னு யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. சரிங்க மேடம். தேங்க்ஸ்.